ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/7/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள், உலக சாக்லேட் தினம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மிதுன லக்னம், இருப்பு 1 நாழிகை 38 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி 5 நிமிடங்கள் வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 10:49 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 11 மணி 9 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12 மணி 5 நிமிடங்கள் வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இந்த ரேவதி அஸ்வினி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு திங்கட்கிழமை நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழங்க கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி உலக சாக்லேட் தினம், வேர்ல்டு சாக்லேட் டே. தாராளமாக எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. சந்தோஷமாக சாக்லேட்டை சாப்பிட்டு ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக இருக்கணும், சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் மனசார தியானம் பண்ணி ஓம் நம சிவாய தியானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கணும் அப்படின்னா மகா பெரியவாளை வழிபாடு பண்ணணும். காஞ்சி மாமுனி இன்றளவும் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு மகான், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்ம காஞ்சி மாமுனி மகா பெரியவா தான். இன்றைக்கி ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு மகா பெரியவாளை மனசார தியானம் பண்ணுங்கோ. மகான் தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி மகான்களோட ஒரு இதெல்லாம் கிடைக்கும், அதாவது அவளோட சித்திகள் அப்படின்னு சொல்லுவாலும் அவளோட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலேயே உங்களுக்கு நமக்கு மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும். ஒவ்வொருளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், அது ரொம்ப முக்கியம். கரெக்டாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே திவமித்த முத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமாம் அமரோகராசிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணோ அப்படின்னு மகாபெரிவா சொன்ன ஸ்லோகம். இது சொல்ல சொல்ல நம்ம வியாதியெல்லாம் சுஸ்தமாயிடும். ஏன்னா ஸ்ரீமத் நாராயணியத்தில் மகாபெரிவா எடுத்த அந்த ஸ்லோகம். இது குருவாயூரப்பனை நம்ம வழிபாடு பண்ண நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே திவமித்த முத்தாபித பத்மயோனிகே அனந்த புகாம் அமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணோ அப்படின்னு சொல்லிட்டு மனசார குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்க. ஸ்லோகம் தெரியலனாலும் பரவாயில்ல, இதை கேளுங்க. நான் சொன்னதே ஒரு 4 தடவை 5 தடவை கேளுங்க, கேட்டாலே விசேஷம். சொல்லிவிட்டு குருவாயூரப்பனை மனசார தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக மகாபெரிவாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதேமாரி நம்ம எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக சித்திக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய
தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. நான் ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்லுவேன், ப்ரீகாஷன். என்னென்னா நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். இன்றைக்கி கொஞ்சம் எரிச்சல் தர சம்பவம்லாம் இருக்கும். குடும்பத்துலேயும் சரி, உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு நச்சு பிச்சுன்னு ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்காமல் கவனமாக பொறுமையாக செயல்படுறது நல்லது. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக அந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனம் சிதறாமல் நடந்து கொள்வது உச்சிதம். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும் இன்றைக்கி, சரியா? இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஜென்மராசி அவருக்கு வந்து உச்சம் வேறு. அதனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமான ஒரு சூழல். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. யார் கண்ணும் படாமல் சௌக்கியமாக இருக்கணும், சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஒரு தைரியம் இருக்கும், உத்வேகம் இருக்கும். ஏன்னா பகைவன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான், செவ்வாயோட வீட்டில் சந்திர பகவான் இருக்கார். கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதுவம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் ஒரு நாட்டம் இருக்கும். அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய வண்ணம் வேலைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து பேக்கில் 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனதருமை சிம்ம ராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் இடமாற்றம் பற்றிய ஒரு சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய அன்பர்களுக்கு இன்றைக்கி சிம்மராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான ஒரு நாள். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி ஒரு நுணுக்கங்களை கொண்டு வருவீர்கள். எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியை ஷார்ப்பாக செயல்படுவார்கள். அப்படி ரொம்ப கூர்மையாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரும் நாள். ஏன்னா இன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று வம்பு அப்படியே மாறி ஏதாவது குடும்பத்தில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி வாக்குறுதிகள் கொடுத்ததுனால ரொம்ப அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் விரும்பிய வண்ணம் உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காதனால மனசில் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், சில சமயம் குழப்பமும் இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும், கவனத்தை சிதறவிடப்படாது. அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள்லாம் ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நல்லா அப்படியே கூர்ந்து பயில்வது உச்சிதம். அரசியல்வாதிகளை இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக செயல்படுறது ரொம்ப விசேஷம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் சிறிய அளவில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லைனா எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாள் தான். இருந்தாலும் கொஞ்சம் செலவு அதிகரிக்கணும். சரியா? ஏன்னா அயனசேன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானம் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான். அதே சமயம் விருப்பஸ்தானமும் அதான். ஏன்னா எல்லா விரயமும் பார்த்திங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கிறது. கரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ணும், செலவு. அதே சமயம் நம்மளோட விருப்பம் பூர்த்தியாகிறதா,
செலவானாலும் அந்த பயத்தான். அதனால தான் நான் விருப்பஸ்தானம் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லுவேன். விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே சமயம் இன்றைக்கி இடமாற்றம் பற்றிய ஒரு சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு. உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வருவதற்காக வெளியூர் சென்று வருவார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு, அது எல்லா ஸ்டோர்லேயும் இப்போ கிடைக்கிறது, நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. ஒரே ஒரு பிட்டு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட அடி தூள் கலப்புங்க தலைவா. ஏன்னா இன்றைக்கி லாபஸ்தானம், அங்கே சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ, எந்தெந்த நல்ல இடத்துலலாம் இருக்காரோ அப்போல்லாம் சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு. இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு சிறப்பை கொடுப்பார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம் தான் வரும். இவ்வளோ நாளாக என்னடாது அப்படின்னா இன்றைக்கி நல்ல லாபம் வரத்துக்கு, லாபம் கொழிக்கும்னு சொல்லுவதில் அந்த மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்றைக்கி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நிறைய பொறுப்புகள் தேடி வரும். கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க உத்தியோகத்தில். கொஞ்சம் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவில் வேலை பளு இருக்கும். ஆனால் அதுக்காக தான் நான் சொல்லுவேன், வேலை பளுன்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கிறது கிடையாது. கரெக்டாக அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். என்னென்னா எவ்வளோ வேலைகள் இருக்கும், கண்டிப்பாக வேலை செய்யணும். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு இப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லை, ஸ்ரீ லட்சணமும் இதான். எல்லா ஸ்திரீகளும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு. ஏன்னா 2 பேர் கை கொட்டினா தான் நமக்கு வேலை ஆகும். புருஷன் மட்டும் சம்பாதிச்சிருந்தா போகாது. அப்போ ஒய்ஃபும் வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான். அதனால் 2 பேரும் இன்றைக்கி புருஷனாகட்டும் ஸ்திரீயாகட்டும் வேலை செய்யணும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு இருந்தால் கூட சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் சொல்லிட்டேன், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழல் தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு படிப்புகள் வரலாம், இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. கரெக்டாக? இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு சொல்லவே வேணாம், இன்றைக்கி வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசினர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஆவாடா, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் எடுத்து நேற்று சாயந்தரமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டிங்க. இருந்தாலும் நேற்றுக்கு அந்த கொஞ்சம் அந்த தாக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இருந்தது. மனசில் கொஞ்சம் குழப்பம், தூக்க கலக்கம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு அதிகாலையிலே ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா அது வரலையேன்னு. கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். அதுக்காக செல்ஃபோன் கையுமா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. மெசேஜ் வரும், குருஜி சொல்லிட்டார் அப்படின்னு. கரெக்டாக காலையில் உங்கள் வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். மெசேஜ் தான் அடிக்குமே, அப்போ பார்த்துக்கோங்க. சரியா? அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களோட நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை கண்டிப்பாக மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும்.
இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.